Hi guys, welcome back to my channel. So guys, இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹோம்மேட் காஃபி ஸ்க்ரப் அண்ட் ஹோம்மேட் காஃபி ஃபேஸ் பேக் தான் நம்ம பார்க்க போறோம். இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம காஃபி ஃபேஸ் பேக்கை வீக்லி 2 டைம்ஸ் நம்ம அப்ளை பண்றதுனால நம்ம ஃபேஸ்ல இருக்க டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது. அண்ட் ஆல்சோ நம்ம ஸ்கின்னை வந்து டீப் கிளென்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஈவன் டோனாகவும் வச்சிருக்கோம். ஸோ நம்ம ஃபேஸில் வந்து இந்த விங்கிள்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, நம்ம இந்த பேக் யூஸ் பண்ணுறதுனால அது எல்லாமே வராது. ஸோ இந்த மாதிரி இந்த காஃபி ஃபேஸ் பேக்கை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா இந்த காஃபி பேக்கில் அந்த அளவுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த காஃபி ஸ்க்ரப் அண்ட் காஃபி ஃபேஸ் பேக் வந்து நம்ம இப்போ எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா அப்போ உங்கள் எல்லாருக்குமே பெரிய ஹாய். என்னோட சேனலில் நான் பியூட்டி டிப்ஸ் அண்ட் மேக்கப் வீடியோ பற்றி தான் அதிகமாக நான் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் ஃபியூச்சரில் போகிற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். 2 teaspoon rice flour, 1/2 teaspoon instant coffee powder, 1/4 teaspoon honey, 1 tablespoon warm water ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என் ஃபேஸ் ஃபுல்லாக இந்த காஃபி ஸ்க்ரப்பை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கிட்ட என் ஃபேஸை ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஆஃப்டர் 2 to 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் வந்து நான் வாஷ் பண்ணிட்டேன். இப்போ என் ஃபேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குது. 2 teaspoon கிரைண்ட் ஓட்ஸ், 1/4 teaspoon டர்மரிக், 1/2 teaspoon இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர், 2 teaspoon கர்ட் ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 teaspoon வார்ம் வாட்டர் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் என் ஃபேஸ்க்கு இந்த காஃபி ஃபேஸ் பேக்கை நான் அப்ளை பண்ணிக்கிறேன்.
இப்போது 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் என் ஃபேஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு என் ஃபேஸ் ட்ரையாக இருக்குன்னு. ஆஃப்டர் ஃபேஸ் வாஷ்க்கு அப்புறம் என் ஸ்கின் ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. அண்ட் ஆல்சோ என் ஃபேஸை ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் ஃபீல் பண்ண முடியுது. கூடவே என் ஸ்கின் டீப் கிளென்ஸாகவும் ஆகியிருக்கு. எப்பவுமே ஃபேஸ்க்கு வந்து நம்ம பேக் போட்டோம்னா கண்டிப்பாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். அதுக்காக என் ஃபேஸை வந்து நான் சிரம் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஃபேஸ்க்கு வந்து நான் மாய்ஸ்சரைஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ், என் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.